புகழனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை. அத்தியாயம் 37. எனவே நாம் அவருக்கு பொறுமையுள்ள ஒரு மகனைக் கொண்டு நற்செய்தி கூறினோம். பின் அவருடன் வாழ்க்கையின் பக்குவம் அடைந்த போது அவர் கூறினார், என் மகனே, நான் உன்னையே அறுத்து பலியிடுவதாக நிச்சயமாக கனவு கண்டேன். இதை பற்றி உன் கருத்து என்ன என்பதை சிந்திப்பீராக என்றும் கூறினார். என் அருமை தந்தையே, நீங்கள் ஏவப்பட்டபடி செய்யுங்கள். அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளரில் நிற்றும் உள்ளவனாக காண்பீர்கள் என்றும் இஸ்மாயில் நபி கூறினாங்க. அப்போ இதை இப்ராஹிம் நபி பக்குவம் அடைஞ்ச நிலையில் அவங்க அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கட்டளையும் நிறைவேற்றி அதில் பக்குவப்பட்டு அவங்க வாழ்ந்துட்டு வந்துட்டே இருக்கும்போது அவங்களுடைய மகனும் இப்ராஹிம் நபியை பார்த்து இஸ்மாயில் நபியும் அவங்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்துகிட்டே வந்த அந்த ஒரு சமயத்தில் தான் அவங்க கனவையும் காண்றாங்க. அந்த கனவை பற்றியும் தன்னுடைய மகன்கிட்ட கூறுறாங்க. இதன் பற்றி நீ உன்னுடைய அபிப்பிராயம் எப்படி அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. அப்போ இஸ்மாயில் நபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னை பொறுமையாளர் நிற்றும் உள்ளவனாக காண்பீர்கள் அப்படிங்கிறதை இஸ்மாயில் நபி சொல்கிறாங்க. அப்போ இதை நம்ம என்ன கவனிக்க வேண்டியது அப்படிங்கும்போது இஸ்மாயில் நபி அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொறுமையாளர் நிற்றும் உள்ளவனாகவே காண்பீர்கள் அப்படிங்கிற இப்ராஹிம் நபிகிட்ட சொல்கிறாங்க. நான் பொறுமையாளராக நான் இருப்பேன். நீங்கள் அல்லாஹ்வுக்காக என்னை பலியிடணும்னு உங்களுக்கு அந்த ஒரு கனவை காட்டியதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். என்னை பொறுமையாளராக நீங்கள் காண்பீர்கள் அப்படிங்கிறதை இஸ்மாயில் நபி சொல்கிறாங்க. ஆகவே இருவேரும் முற்றிலும் வழிபட்டு மகனை பலியிட முகம் குப்பர கடத்திய போது நாம் அவரை இப்ராஹிமே என்றும் அழைத்தோம். திடனாக நீ கட்டளையை மெய்ப்படுத்தினீர். நிச்சயமாக நன்மை செய்வோருக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுக்கின்றோம். நிச்சயமாக இது தெளிவான பெரும் சோதனையாகும். ஆயினும் நான் ஒரு மகத்தான தியாகத்தை கொண்டு அவருக்கு பகாரமாக்கினோம். இன்னும் அவருக்காக பிற்காலத்துக்கு விட்டும் வைத்தோம். இப்ராஹிம் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டு அடியார்களில் நிற்றும் உள்ளவர். புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே.